பெரியாருக்கு திருநீர் கொடுக்குறாங்க. அதை பூசி விடுறாங்க. நண்பர்லாம் கேட்கறாங்க, என்ன நீங்க போய் விபூதி பூசு மைக்க பிடிச்சிட்டு இந்த மாதிரி பார்ப்பன ஆதிக்கத்தை ஒழிக்க வந்த நம்முடைய கருப்பு காந்தி இப்ப காமராஜ் சொல்லி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு துண்டு போட போறான். அவர் தட்டி விடுறாரு. அடுத்த நாள் போய் பெரியார்ட்ட சொல்றாங்க, அவராவது உன்னை விரட்டி விட்டாரு, நான் அதை அடிச்சே இருப்பேன் அப்படின்ட்டார். அந்த திலகவதியார் பெண்ணு இவர் தான் ஏற்றுக்கொண்டு புதுக்கோட்டை திலகவதியார் ஆதீனம் பேர் வச்சு அவர் தான். பெரியார் திருக்குறள் மட்டும்தான் ஏத்துக்கிட்டார். சோ இது அவருக்கு முன்னாடியா பின்னாடியா இல்ல அவர் வழி செஞ்சாரா அல்லது பெரியார் அடிகளார் வழி வந்தாரா? நம்ம ஒரு மடத்தினுடைய அதிபரை கைதி பண்ணது அப்பதான். கைதி பண்ணதுல மட்டும் இல்ல, அன்றைக்கே அவரை கொண்டு கோர்ட்டில் நினைக்கிறாங்க. அங்க 500 ரூபாய் அவருக்கு தண்டனை விதிக்கப்படுது. அது தீண்டாமை ஒழிப்பு, ஜாதிய உயர்வு தாழ்வு, இது ரெண்டையும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கருவறையில் சென்று பூவோடு புனலும் சேர்த்து யார் வேணாலும் சென்று அங்க வழிபடலாம். இந்த மாதிரி சில நோக்கங்கள் ரெண்டு பேருக்கு ஒன்னாதான் இருந்துச்சு. ஆனா பெரியாருடைய பாதை என்பது பாத்தீங்கன்னா அது ஒரு சோசியல் ரெவல்யூஷனா இருந்துச்சு. ஆனா இவருடைய பாதை என்பது சோசியல் ரிஃபர்மேஷனா இருக்கு. இவர் ஒரு சமுதாயத்தை ஒரு மறுமலர்ச்சியை கூட நினைச்சாரு. அது வராது, அது புரட்சி மூலமா வரும்னு நினைச்சது பெரியார். இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடை தவிர மற்றபடி ரெண்டு பேரும் நோக்கம் ஒன்றாக இருந்தது. அதன் பிறகு ரெண்டு பேரும் நல்ல பழகின பிறகுதான் 56 பெரியார் குன்றக்குடி மடத்துக்கு போறாரு. போய் இறங்கணும் போது அந்த மடத்தினுடைய மரபுப்படி பெரியாருக்கு திருநீர் கொடுக்குறாங்க. அதை பூசி விடுறாங்க. பெரியார் மகிழ்ந்து பூசிட்டு உள்ள போயிட்டு பேசிட்டு வந்துடுறாரு. வரும்போது கார்ல அவங்களுடைய நண்பர்லாம் கேட்கறாங்க, என்ன நீங்க போய் விபூதி பூசு, அதான் மரியாதை. நான் சாமி கொடுக்குறாரு, அதை நான் மாட்டேன்னு சொல்லுவேன். ஏன்னா பெரியாரோட நிறைய நிகழ்ச்சி இருக்கு. அவர் வீட்டுக்கு ஒரு திருவிக்கா போயிருந்த பொழுது, திருவிக்கா இப்பொழுது திருநீர் எல்லாம் போக மாட்டாரு. காலையில அவர் வீட்டுல குளிச்சுட்டு வர்றாரு. பெரியார் அவர் குளிச்சுட்டு வரும்போது திருநீர் பேழையை நீட்டுறாரு. அந்த அளவுக்கு அவர் அடுத்தவருக்கு மனம் புண்படக்கூடாது. நம்முடைய இங்கேதான் நம்முடைய கல்லூரி, ஒரு கல்லூரியில பெண்கள் கல்லூரியில பாடும் பொழுது பெரியார் அங்க கடவுள் வாழ்த்து பாடுவோம் ஏஞ்சிட்டு பார்ப்போம். இது மாதிரி செய்தி நிறைய இருக்கு. அதெல்லாம் அவர் செஞ்சது காரணம் என்னன்னா, அவர்கள் கொடுப்பவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான். அந்த மாதிரி அங்க மடத்துக்கு போகும்போது பெரியார் இது பண்ணார். அதே மாதிரி அடிகளார் இங்க வந்தார். திருச்சிராப்பள்ளியில புத்தூர்ல இருக்கக்கூடிய பெரியார் மாளிகைக்கு வரும்போது அவர் முடியாத காலத்துல வெளியே வந்துருன்னு அவர் வரவேற்று உள்ள கூட்டு போனார். இப்படி நிறைய செய்திகள். இன்னும் ஒரு வேடிக்கையான ஒரு செய்தி செல்வேந்தன் என்கிட்ட சொன்னார் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. திருவரங்கத்துல அங்க ஒரு நகரமன்ற தேர்தல் நடக்குது, தமிழ்நாடு போறான். திருவரங்கத்துல வெங்கடேச தீட்சர் நிக்கிறார் அந்த சேர்மன் பதவிக்கு. அவர் நிற்கும் போது காமராஜர் வர்றாரு, அடிகளார் கூட இருக்காரு. அப்போ வழக்கம் கூட காமராஜர் எங்க போனாலும் அப்போ முதலமைச்சர் இருக்காரு. இவங்க திராவிட கழகத்துக்காரங்க பச்சை தமிழ் காமராஜ் பண்ணி அவருக்கு துண்டு போடுவாங்க, கருப்பு துண்டு. அவர் ஏத்துக்குவார், இது நடைமுறை. பட் இங்க என்ன பண்ணாங்கன்னா, மைக்க பிடிச்சிட்டு இந்த மாதிரி பார்ப்பன ஆதிக்கத்தை ஒழிக்க வந்த நம்முடைய கருப்பு காந்தி இப்ப காமராஜ் சொல்லி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு துண்டு போட போறான். அவர் தட்டி விடுறாரு. காமராஜர் விலக்கி விட்டுறாரு. அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுது. அடுத்த நாள் போய் பெரியார்ட்ட சொல்றாங்க, ஐயா நாங்க மாதிரி போய் போட்டோம், அவர் இப்படி விரட்டி விட்டாரு எங்களை. இங்கவா என்ன சொன்ன அப்படின்னு சொன்னாங்க. அவராவது உன்னை விரட்டி விட்டாரு, நான் அதை அடிச்சே இருப்பேன் அப்படின்ட்டாரு. என்ன காரணம்னா, தமிழ்நாடு பூரா இருக்கிற நகர மட்டத்துல ஒரே ஒரு பாப்பா தான் நிக்கிறான். ஒரு பாப்பா தான் நிக்கிறான். அவனுக்கு தானே அதாவது நீ ஏன் அங்க போய் தடுக்கிற? நீ பேசினா அந்த உள்ளூர் பாப்பா போடுவானா காமராஜ் போட்டு அவனை ஆதரிச்சு பேச வந்திருக்காரு. நீ ஏன் அங்க போய் உள்ள போற? நீ போயிருக்க கூடாது. இந்த அளவுக்கு ஒரு பரந்த மனப்பான்மை கொண்டவர். அதுல அடிகளார் அன்னைக்கு கலந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. அதன் பிறகு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா ஐயா சொன்ன மாதிரி எல்லா கூட்டங்கள்லயும் பெரும்பாலான கூட்டங்கள்ல கருத்தரங்கள் நிறைய அடிகளார் கலந்திருக்காரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப அவருடைய 100ஆண்டு விழாவை முதல்ல அந்த விழா எடுத்தது வீரமணி தான், காரைக்குடியில. இப்ப சென்ற ஆண்டு அவருடைய முக்கியமான படி கேட்டீங்கன்னா, இந்த தமிழ் பத்தி அவருக்கு நல்ல தமிழ் மொழிதான் இருக்கணும், தமிழ் பாடமொழியாக மட்டும் இல்லாமல் பயிற்சி மொழியாகுங்கிறது அவருடைய நிறைவான ஒரு கொள்கை தொடக்கத்திலிருந்தே. இடையெடுக்கும் பொறுத்தவர்கள் மோதல் காதல் சொன்னீங்க, பாரதிதாசன் மாதிரி பெரியாரை சந்தித்ததுக்கு முன் சந்தித்ததுக்கு பின் அப்படின்னு. இப்ப இருவருக்குமே திருக்குறளை எடுத்து கொண்டு போய் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த பெருமை இருவருக்குமே உண்டு. ஐயா பெரியார் மாநாடு நடத்தி முதலாக நூல் சிறு சிறு நூலாக கொடுத்தது. நம்ம அடிகளார் பட்டிமன்றங்கள்ல திருக்குறளை எடுத்தாரு. பெரியாரை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே திருக்குறளை அடிகளார் எடுத்து பட்டிமன்றங்களை பேச ஆரம்பிச்சாரா, இல்ல பெரியாரை சந்தித்த பிறகுதான்? இல்ல அது அவரு தொடக்கத்திலேயே அவர் எப்ப பாருங்க, இறைவனை தேடிய இன்பத்தமிழ், இறைவனை தேடி இன்பத்தமிழ் அப்படிங்கிறது அவருடைய கொள்கை. அதனால அவர் தொடக்கத்திலே ஏன்னா அவர் முதல்ல ஆரம்பிச்சது நான் சொன்ன மாதிரி அருள்நெறி திருக்கூட்டம், அதுக்கப்புறம் அருள்நெறி திருமன்றம்,
மூன்றாவதாக தெய்வீக பேரவை. அதை பத்தி கொஞ்சம் சொல்லணும். அருள்நெறி திருக்கூட்டம் மாதிரியே தெய்வீக பேரவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தெய்வீக பேரவையில தான் அவர் ரொம்ப நிறைய காரியங்கள் சாதிச்சாரு, பெரியதான் பாதிக்கப்பட்டார். தெய்வீக பேரவை என்ற அமைப்பு, உங்களுக்கு பதில் சொல்றேன். தெய்வீக பேரவை என்ற அமைப்பு 1965 அப்பொழுது முதலமைச்சராக இருந்த பக்சர் சதீப் தலைமையில அது வந்து அமைக்கப்பட்டது. அன்னைக்கு தலைவராக நம்ம தர்ம ஆதீனத்தினுடைய 25வது குருமணி அவர் தான் தலைவர் தெய்வீக பேரவைக்கு. அவங்க ஒன்றும் அதிகமா செயல்படல. 69 அப்ப மீண்டும் கலைஞர் ஆட்சிக்கு வந்த பொழுது இவரை தலைவராக்குறாரு. இவர் தலைவரான பிறகு இந்த தெய்வீக பேரவையினுடைய நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தா நம்மளாம் வியக்க வைக்கும். அவர் ஆற்றிய பணிகள் அப்பவே இருந்து அது தெய்வீக பேரவையில் தான் முதல்ல தமிழ் மொழியை பத்தினா நிறைய அவர் பண்றாரு. கிட்டத்தட்ட 397 திருக்கோயில்கள்ல அந்த தெய்வீக பேரவையினுடைய அமைப்பு அமைக்கப்பட்டது, கிராமங்கள்லாம் அமைக்கப்பட்டது. எல்லா இடத்துலையும் அவர் வந்து நோக்கம் என்னன்னா தமிழ் வழிபாடு அப்படிங்கிறத மக்களிடத்துல கொண்டு போனார். இப்படி கொண்டு போகும்போது இந்த தெய்வீக பேரவையில தமிழ்நாட்டுடைய சன்னிதானங்கள், தமிழ்நாட்டுல 18 சைவ ஆழ்ந்தினங்கள் இருக்காங்க. அதை தவிர வந்து நம்ம காஞ்சிபுரம் அவங்களுடைய கிராமம், அதை தவிர வீரசைவ மடங்கள் இருக்கு. இந்த 18 ஆதீனங்களையும் சேர்த்தது தான் இந்த தெய்வீக பேரவை. தெய்வீக பேரவை என்பது தமிழகத்தில் உள்ள ஆதீனங்கள், நிறுவனங்கள் அவங்க எல்லாம் இணைச்சது. இதுல காஞ்சி மடமும் வராரு. அதுல அடிகளாருடைய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டா, இப்ப புதுக்கோட்டையில் இருக்கு திலகவதியார் திருமணம் அங்க இருக்கு. இப்ப இருக்கு புதுக்கோட்டையில சந்திரசேகர அவர் தான் அங்க இருக்காரு. அந்த திலகவதியார் வந்து பெண்ணு. ஆனா அவங்க வந்து தன்னை ஒரு மடாதிபதியா கருதிக்கிட்டு செயல்பட்டாங்க. அது ஆனா யாருமே அங்கீகரிக்கல, மற்ற மடங்கள் யாரும் அதை அங்கீகரிக்கல. அவங்க வந்து இவர் தான் ஏற்றுக்கொண்டு அவங்கள அந்த மடத்தை அவங்க வந்து நீங்க புதுக்கோட்டை திலகவதியார் ஆதீனம் பேர் வச்சு அவர் தான் திலகவதியார் ஆதீனம் பேரை வச்சு இந்த தெய்வீக பேர்ல சேர்த்தார். தொடர்ந்து இவர் இந்த தீண்டாமைக்காக அவர் பாடுபட்டது, பேசுனது, கருத்து நடத்துறது இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. இதனுடைய விளைவை வந்து அவர் சரியான நேரத்துல காமிச்சாங்க. இந்தியா முழுவதும் நெருக்கடி நிலைமை ஏற்பட்டது, எமர்ஜென்சி. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அப்ப இருந்த ஆளுநர், அப்ப 2 பேர் அவருக்கு உதவியாளர் இருப்பாங்க, துபே அப்படின்னு சுப்பிரமணியம், 2 பேரும் அவங்க 2 பேரும் மேல் ஜாதிக்காரர்கள். அவங்களோட காஞ்சிபுரத்துக்கு இந்த நெருக்கத்தின் காரணமாக அவங்க என்ன பண்றாங்கன்னா, முதல்ல தெய்வீக பேரவை கலைச்சிடுறாங்க. கலைஞர் ஆட்சி காலத்துல அவர்கிட்ட சொல்லி தெய்வீக பேரவை இன்னும் மேலும் மேலும் வளரணும், இதன் மூலமாக நம்ம தமிழ் வழிபாட்டை கொண்டாடணும், கருவறைக்குள்ள எல்லாரும் போகணும் செய்யணும்னா எங்களுக்கு நிதி பற்றாக்குறை இருக்கு, அதனால எல்லா திருக்கோயில இருந்தும் ஒரு சின்ன நிதி கொடுக்க சொல்லணும் அவரு ஆணை போட்டார். எல்லாம் கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தாங்க. அந்த நிதி இவருக்கு ரொம்ப பயன்பட்டது. ஆனா இந்த நெருக்கடி நிலை அதை நிறுத்திட்டாங்க. தெய்வீக பேரவை கலைச்சாச்சு. அது மட்டும் அடியாருடைய மடத்துக்கு நிறைய நெருக்கடி கொடுத்தாங்க. அதனால ஒரு மனம் ரொம்ப நொந்து போயிட்டார். நாங்கெல்லாம் அப்ப கூட இருந்தோம். ஒரு கூட்டம் போடும்போது ரொம்ப மனம் வருத்தி 2 ஆண்டுகள்ல வந்து அந்த நெருக்கடி இன்னைக்கு அவருக்கு கொடுத்த துன்பம் அவ்வளவு அது வெளியே தெரியாது யாருக்குமே. அதனால கூட ரொம்ப உடல் நோயப்பட்டு கூட கொண்டிருந்தோம். அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க, அவருக்கு பண்ணாங்க. அது எல்லாமே இந்த காஞ்சி மடத்துடைய கைங்க. அது அப்பொழுதுதான் அவர் முதல்ல அருள்நெறி திருக்கூட்டம், அப்ப அருள் திருமணம், தெய்வீக இது 3 முடிச்ச பிறகு சரி இதெல்லாம் வந்து அவர் எதிர்பார்த்த பலனை தர மறுத்த பிறகுதான் அவர் வந்து திருக்குறளை கையில் எடுக்கிறார். அது பெரியாருக்கு முன்னாடிதான். பெரியாரும் அன்னைக்கு 1952 1953 எடுத்தாரு. பெரியார் வந்து மாநாடு போட்டாரு. அதுக்கு முன்னாடியே இவர் வந்து திருக்குறளோட கையில் எடுக்கிறார். திருக்குறளை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வரையில திருக்குறளுக்கு முன்னாடி அவர் எடுக்கிறாரு. 2வது பெரியார் தன்னுடைய பாணியில அது திருக்குறள், ஏன்னா தமிழ்ல ஏற்ற இலக்கியங்கள்ல அதை ஒண்டிதான் அவர் ஏத்துக்கிட்டது. ஆனா அடிகளார் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டவர். சங்க காலத்துல இருந்து தற்காலத்துல அவர் வாழ்ந்த புலவர்கள், குறிப்பாக ஜீவா, அவர் ரொம்ப நெருக்கம் அவருக்கு. அவர் ஜீவா பேசுறாரு சொன்னா அவர் சொல்லுவார், அவர் பல்கலைக்கழகம் பேசுகிறது, அந்த அளவுக்கு அவரோட நெருக்கமா இருந்தார். அதே மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நிறைய எழுதியிருக்காரு அவரை புகழ்ந்து. அதே மாதிரி பாரதிதாசன், இது எல்லா புலவர்களை பத்தியுமே கடைசி வரை நம்முடைய 20ஆம் நூற்றாண்டுடைய இறுதி வரக்கூடிய அத்தனை புலவர்களையும் பாராட்டினவர் அடிகளார். சிலம்பத்தை பத்தி நிறைய நூலே எழுதியிருக்காரு. சிலம்பு நெறி அப்படிங்கிற ஒரு நூலே எழுதியிருக்காரு. ஆனா பெரியார் வந்து திருக்குறளை மட்டும்தான் ஏத்துக்கிட்டாரு. சோ இது அவருக்கு முன்னாடியா பின்னாடியா, இல்ல அவர் வழி வந்து செஞ்சாரா, அல்லது பெரியார் வந்து அடிகளார் வழி வந்தாலும் நம்ம சொல்ல முடியாது. 2 பேரும் தனித்தனியா செஞ்சாங்க, அதுதான் நிலைமை. சோ இப்படி பெரியாருடைய இந்த தமிழ் வழி வழிபாடு சொல்லும் பொழுது, இந்த காஞ்சிபுரம் மறுத்த பொழுது ரொம்ப வேடிக்கையா ஒண்ணு சொல்லுவார். ஹீப்ரு மொழி தெரிஞ்ச இயேசு பிரானை தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்கள் தமிழில் வழிபடுகிறார்கள். அப்பொழுது இயேசு பிரானுக்கு தமிழ் புரிகிறது. ஆனால்
1000 ஆண்டுகளாக மட்டுமல்லாமல் அர்ச்சனை பாட்டே ஆகும் என்று சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனாரை என்னை தமிழில் பாடுக அப்படின்னு சொன்ன இறைவன் தமிழை புரிந்து கொள்ள மாட்டானா? அவர் கேள்வி கேட்கிறார். அங்க ஹீப்ரு மொழி தான் அவருக்கு தெரியும் இயேசுக்கு. ஆனா அவர் நம்ம தமிழ் வழிபாட்டை ஏத்துக்கிறாரு. ஆனா சுந்தரமூர்த்தி நாயனாரை வந்து நீ தமிழில் பாடுகன்னு சொன்னார். ஆனா நீங்க தமிழ்ல வழிபாடு செய்ய மறுக்கிறீங்கிறது மிக சிறப்பாக வந்து அடிகளார் வந்து அதை ரொம்ப வலியுறுத்துவார். அதே போலயே பாத்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் கலந்துக்கிட்டார். அது பெரிய முக்கியமான ஒரு செய்தி. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல பல மாவட்டங்களுக்கு சென்று பொழிவாற்றினார். ஆனா மாணவர்கள் கிளந்து எழுந்த பொழுது அதை அமைதிப்படுத்தினார். குன்றக்குடியில இந்திய எதிர்ப்புக்காக மாணவர்கள் எல்லாம் கிளந்து எழுந்த பொழுது அந்த அமைதிப்படுத்துறதுக்காக தான் அங்க போனார் அவர். ஆனா இவங்க அவருக்கு எதிராக இருந்தவர்கள்லாம் சேர்ந்து அன்றைக்கு முதலமைச்சர் பக்தர் அவரை கைது பண்ணிட்டாங்க. ஒரு மடத்தினுடைய அதிபரை கைது பண்ணது அப்பதான். கைது பண்ணதுல மட்டும் இல்ல, அன்றைக்கே அவரை கொண்டு கோர்ட்டில் நினைக்கிறாங்க. அங்க 500 ரூபாய் அவருக்கு தண்டனை விதிக்கப்படுது. அதை ஒரு செட்டியார் ஒருத்தர் கட்டாரு. அதன் பிறகு நம்முடைய திமுக அரசு அமைந்த பிறகு அண்ணா அவர்கள் தான் அந்த தண்டனையை ரத்து பண்ணி சொல்லி அந்த 500 ரூபாய் அரசாங்கமே திருப்பி கொடுக்குது. அவர் அதை வாங்கிட்டு அதாவது முதலமைச்சருடைய சிறப்பு நிதிக்கு அது கொடுத்துறாரு. எவ்வளவு இது பாருங்க, முதலமைச்சருடைய நலநிதிக்காக அவர் கொடுத்துறாரு. இந்த அளவுக்கு வந்து அவர் தமிழ் மேல கொண்ட அந்த பற்று என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல 1956 காமராஜர் ஒரு திட்டம் கொண்டாடுறாரு. என்னன்னா எல்லா திருக்கோயில்கள்லயும் அறங்காவலர்கள் நியமிச்சாங்க. அந்த அறங்காவலர்கள் யாராவது ஒருத்தராவது தாழ்த்தப்பட்ட சட்டத்தை இருக்கணுங்கிறது காமராஜர் கொண்ட சட்டம். அது அடிகளார் சொல்லிதான் காமராஜ் கொண்டாந்தார். ஏன்னா அடிகளார் சொல்லி காமராஜ் செஞ்சது இது. அதே மாதிரி காமராஜர் வந்து அடிகளாருக்கு ஒரு பின்னாடி அது வரும். பிற்காலத்துல காமராஜர் ரொம்ப போய் ஒரு வருத்தப்படுறாரு. நான் நிறைய தெய்வீக பேரவை பண்ணி பார்த்துட்டேன், அருள் எடுத்து எதிர்மே பயனில்லைன்னு சொல்லும் போதுதான் நான் வந்து ஏதாவது செயல்பாட்டுக்கு வரணும்னு சொல்லுதான். அப்போ அவரு சொல்ற அவர் உண்மையிலேயே அதை நினைச்சது என்னன்னா காங்கிரஸுக்கு ஒரு பேச்சாளர் மாதிரியே போலான்ற மாதிரி தான் பேசுறாரு. அப்ப காமராஜ் இதெல்லாம் வேண்டாம், நீங்க உங்க ஊர்ல போய் என்ன செய்யணுமோ அங்க செய்யுங்க, குன்றக்குடியில அந்த வளர்ச்சிக்கு செய்யுங்க, அந்த ஊரை அதுக்கு அடிப்படையில் தான் குன்றக்குடி பேட்டர்ன்றது வருது. அது காமராஜ் அவருக்கு சொன்னது. இது மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா தலைவருடைய இருந்த ஒரு நெருக்கம் ரொம்ப ரொம்ப ஒரு பாராட்டுக்குரியது. அது போல வந்து இந்த கருவறை போராட்டம் இருக்கு பாருங்க, அதுதான் அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி அந்த பூவும் புனலோடு சென்று அதுக்கு ஒரு உதாரணம் நிறைய சொல்லுவார். இதே பெரிய புராணத்திலே சொல்றாரு. திருநீலகண்ட நாயனார் என்ன பண்றாரு, தன் மனைவியோடு உள்ள போய் அந்த சாமிக்கு தினசரி அமுது படைச்சு வழிபடுறாரு. அதே மாதிரி கண்ணப்பன் செய்யறோம் நமக்கு. அவர் என்ன பண்ணாரு, கீழே வந்து பன்றிக்கறி எடுத்துட்டு போய் சாமிக்கு உணவு படைக்கிறாரு. அதை தான் அவர் ஏத்துக்கிட்டாரு. அந்த சிவாச்சாரியர்கிட்ட போய் கனவுல சொல்றாரு. இவருக்கு அடுத்த நாள் இந்த சிவாச்சாரியர் பார்க்கும்போது அங்க எல்லாம் மாமிசம் அதெல்லாம் கிடக்கும். ஐயோ யாரோ நம்ம கருவறையை அசுத்தப்படுத்தினா அவர் கூட்டி கிட்டி கழுவி அதுக்கு சிராத்து பண்ணுவாரு. ஆனா அங்க என்ன போய் சொல்றாரு, என்னுடைய அன்பன் நீ வந்து பாரு இன்னைக்கு ராத்திரி சொல்றாரு. அப்போ அவர் நேரம் பாக்குறாரு. அப்படியே கண்ணப்பன் கட்டி தழுவி அந்த புலால் உணவை வச்ச போது அவர் ஏத்துக்கிட்டாரு. அதே மாதிரி அறிவாட்டாய நாயனார் அவர் தினசரி மனைவியோடு சென்று செந்நெல்லும் செங்கீரையும் தினசரி அமுது படைக்கிறார். இப்படி நாயன்மார்கள்லாம் உள்ள போய் கடவுளை தொட்டு வழிபட்டு செய்கின்ற பொழுது நாம் ஏன் போகக்கூடாது என்று சொல்லி அந்த போராட்டம் நடத்தணும். பெரியாரும் அது போராட்டம் நடத்துறாரு. 1957 பெரியார் போராட்டம் நடத்துறதை முடிவு பண்ணிட்டார், எல்லாத்தையும் கூட்டிட்டு போலான்னு. அப்ப தேர்தல் வருது 57. அதனால பெரியார் போராட்டத்தை ஒத்தி வைக்கிறார். ஆனா இவர் ஒத்தி வைக்கல. இவர் போராட்டம் நடத்தல, ஆனா மக்களிடத்துல விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தினார். இந்த புராண கதையெல்லாம் சொல்லி இது மாதிரி நம்முடைய நாயன்மார்கள் எல்லாம் உள்ள போய் தானே வழிபட்டாங்க. அப்பரே சொல்லுவார், திருவையாற்று புராணம் அந்த பதிகத்தை பக்கமா பூவோடு நீர் சிமந்து செல்வார் அவர் பின் நான் செல்வேன் என்பது அப்பர் வாக்கு. அது மாதிரி அப்பரே சொல்றது போது நாம ஏன் சேர்த்து வழிபடக்கூடாதுங்கிறது அவருடைய ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு. குன்றக்குடி அடிகளார் அருள்நெறி கழகம் இது மாதிரி தொடர்ந்து இது மாதிரி சமயத்தோடு தொடர்ந்து சமுதாயத்திற்கு நிறைய பணிகளையும் தொண்டுகளையும் விழிப்புணர்வை ஏற்படுத்துறாரு. கல்வித்துறைக்குள்ள கல்வி நிறுவனங்கள் எதை வச்சு குன்றக்குடி ஆதீனம் நடத்திருக்காங்க. நிறைய அது மாதிரி கல்வி நிறைய கொஞ்சம் 56 வினோபா வர தமிழ்நாட்டுக்கு சுற்றுப்பயணம் செய்தி. வினோபா வந்து பூதான இயக்கம் அவர் இயக்கம் வரும்போது குன்றக்குடிக்கு வர காரைக்குடி மற்ற பகுதிகளாக வரும்பொழுது அவரோட கூட சென்று இவர் வந்து முதல்ல அந்த மடம் ரொம்ப ஏழ்மையான மடம். குன்றக்குடி மடம்னு பாத்தீங்கன்னா அவர் இந்த மடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அதுக்கு பேரே தகர்கோலை மடம் தான் பேரு.
அங்க வெறும் போனா வெறும் தகர கூட தான் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஏழ்மையான மடம், ஒன்றும் வசதியும் கிடையாது. மற்ற மடங்கள்லாம் இன்னைக்கு இப்ப 20,000 ஏக்கர் 30,000 ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்க. மாதத்தோறும் பல லட்சக்கணக்கான ரூபாய் அவங்க வாடகை வருது. ஆனா அங்க எந்த வருவாயும் கிடையாது. இன்னைக்கும் நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச அளவுல சென்னையில கற்பகம் அப்படின்னு போட்டு இருக்க மயிலாப்பூர்ல அங்க இருந்து வரக்கூடிய பெரிய வருமானம் ஒண்டிதான் உங்களுக்கு பெரிய வருமானம். மற்றபடி பெரிய வருமானம் இன்றைக்கும் கிடையாது. அந்த அந்த நேரத்துல என்ன பண்றாரு, இருந்த நிலங்கள்ல வினோபாவுக்கே கொடுத்துறாரு. இன்னும் மட்டும் இல்ல, வினோபாவோட கூட போகணுன்ற முடிவுக்கு வந்துட்டார். அதை அவங்க ஊழியர்களை தடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு 2 ஆண்டுகள் கழித்து வினோபா வந்து அகில இந்தியாவில ஒரு மாநாடு போறாரு, கயாவில், புத்த கயாவில். அதுல வந்து அகில இந்திய சமய சீர்திருத்த மறுமலர்ச்சி மாநாடு அப்படின்னு கயாவில் போடும்போது அங்கே இவர் போறாரு. தமிழ்நாட்டுல இருந்து இவர் ஒருத்தர் தான் பிரதிநிதி. அங்க ஜெயபிரகாஷ் நாராயணன் கலந்துக்கிறாரு, தேவர் கலந்துக்கிறாரு. அவர் பெரிய காந்தியவாதி. அவர் இவங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் கலந்துக்கிறாங்க. அப்ப இவர் போனதுமே வினோபாட்ட சொல்லுறாரு, இந்த கருத்தரங்க வந்து ஆரம்பிக்கின்ற இது ஆங்கிலத்தை தான் எல்லாரும் பேசணும்னு சொன்னா அவரு சரிங்கிறாரு. ஆனா அன்றைக்கு முழுவதும் நடந்த நிகழ்ச்சி எல்லாரும் இந்தியிலேயே பேசுறாங்க. உடனே மதிய நிகழ்ச்சியில இவர் சொல்ற, நான் ஊருக்கு போறேன்றாரு. ஏன்னா நீங்க இந்த மாநாடே தலைப்பு வந்து சமய மறுமலர்ச்சி. நீங்க பேசுறது எனக்கு புரியல, நான் பேசுறது உங்களுக்கு புரியல, அப்புறம் எதுக்கு நான் இங்க உட்கார்ந்துருக்கணும்? அப்புறம் வினோபா ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிட்டு நீங்க ஆங்கிலத்துல பேசுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர் ஆங்கிலத்தை பேச வச்சாங்க. அங்க கூட போய் அதே மாதிரி ஐயா இருந்த மயிலாடுதுறை அந்த ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊர் வந்து கார்காத்தார் சமுதாயம் ரொம்ப இவரு அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான், கார்காத்தார் சமுதாயம். அவங்க எல்லாம் இவர் வந்து அந்த பீடாதிபதி ஆன பிறகு இவரை அழைச்சு அங்க ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் என்ன, மாகேஸ்வர பூஜைன்னு சொல்லுவாங்க. மாகேஸ்வர பூஜைன்னா எல்லாத்தையும் உட்கார வச்சு அவங்க வழிபாடு செய்யறது. அதில் ஐயா சாமி அடி உட்கார வச்சு வழிபாடு செய்யறாங்க. செஞ்சுட்டு சாப்பிடணும். அந்த நேரத்தில் இப்படி பார்க்கறாரு. பார்த்தா எல்லாம் இவங்க கார்காத்தார் சமுதாயம் மட்டும்தான் இருக்காங்க. அடுத்த அறையில பார்த்தாக்க மற்றவங்களாம் இருக்காங்க. அங்க சாப்பாடு அவங்களுக்கு இவங்களுக்கு மட்டும் கேட்கறாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல அவங்க எல்லாம் சரி நான் போயிட்டு வர்றேன்னு சொல்லி உடனே வெளியே வந்துடுறாரு. சாப்பிடவே இல்லை. அவங்க எதுக்காக அழைச்சாங்களோ அங்க சாப்பிடவே இல்லை வெளியே. அவங்க அங்க நான் இங்க தேவையில்லை. அது தெரியும், அவங்க தாழ்த்தப்பட்டவங்க இல்லை, அந்த சைவத்திலே கொஞ்சம் வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவங்க. அவங்கள உள்ள உடனே தேவை வெளியே வந்துடுறாரு. இது மாதிரி எங்க போனாலும் தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக சொல்லுதல அவருக்கு மிஞ்சியர்கள் யாருமே எந்த நிகழ்ச்சிக்காகவோ இவங்க பெரிய கலந்துக்கிட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. உடனடியா நேரா அதனாலதான் அவர் வந்து மிக சிறப்பாக கல்வி பணியை பத்தி சொன்னீங்க. அவருடைய கல்வி பணி அவர் அங்க போன உடனே அந்த திருமணத்துக்கு போன பிறகு அப்ப அவர் போறதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல ஒரே ஒரு தொடக்க பள்ளி தான் இருந்துச்சு. இவர் போன பிறகு அந்த ஊர்ல முதல்ல உயர்நிலை பள்ளி ஏற்படுத்தினார். அந்த ஊர்ல ஆசிரியர் பயிற்சி பள்ளி அங்க கொண்டாந்தார். ஆசிரியர் பயிற்சி பள்ளி குன்றக்குடியே. அதை தவிர சுற்று வட்டார பகுதியில் குறிப்பா பருமமலை, இன்னைக்கு இருக்க பருமமலை பிரான்மலைன்னு சொல்றோம். அந்த பருமமலையில பாத்தீங்கன்னா அது ஒரு மலை, ரொம்ப காடு அடர்ந்த பகுதி. இப்பவும் நீங்க போய் பார்க்கலாம். தோரங்குறிச்சி பக்கத்துல தான் இருக்கு பிரான்மலை. அங்க பாத்தீங்கன்னா சுற்றியும் காடுகள் தான். அங்க சில மக்கள் வசிக்கிறாங்க. அவங்களுக்காக அங்கேயே ஒரு பள்ளிக்கூடம் தொடங்குறாரு. அங்க தொடங்குறாரு. சிங்கமுனரி பகுதி, சிங்கமுனரி போறோம் இல்ல பிரான்மலை, அங்க வந்து ஒரு பள்ளி அமைக்கிறார். அதே மாதிரி திருப்பத்தூர்ல மகளிர் பள்ளி அடிக்கிறார். ஏறத்தாழ வந்து அவரு பள்ளிகளும் மேல்நிலை பள்ளிகளும் தொடங்கினதே அவருடைய மடத்தின் சார்பாக தொடர்ந்து 5 பள்ளிகள். அதுல 1 ஆசிரியர் பள்ளி. அது தவிர ஒவ்வொரு கிராமத்திலும் போய் அரசு அதிகாரி அணுகி எங்க சுற்று கிராமத்தில் பூரா அவர் வந்து பள்ளிகளை அமைச்சு கொடுத்தார். அதனால கல்வி பணியில அவரு அது ஏன்னா அவருடைய திட்டமே அதுதான். பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய முதல் கொள்கையே. அதுல பாத்தீங்கன்னா அவர் ஒரு அழகான ஒரு திட்டம் கொடுக்குறாரு. ரொம்ப தமிழ்ல வழிபாடு செய்யணுங்கிறது இந்த கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து என்ன தேவைங்கிறதுக்கு அவர் ஒரு 4 வகையா பிரிக்கிறாரு. அந்த ஊர்ல இருக்க மக்கள், நம்ம மக்கள் எல்லாம் 4 வகையா பிரிக்கிறார். அது முதல் வகை என்ன சொல்றாருன்னா, மேட்டுக்குடியை சேர்ந்தவர்கள், அவர்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மிகவும் வசதி படைத்தவர்கள். அவர்களை பத்தி நாம வந்து அவர்களுக்கு தமிழ் வழி கல்வி தேவையில்லை, அவங்களை எப்படியாவது போட்டி போட்டுக்கொண்டு மேல்நாடுகளுக்கு சென்று விடுவார்கள் அப்படின்னு அவங்கள ஒதுக்கிறார். 2வது நடுத்தர சேர்ந்தவர்கள், அவர்கள் வந்து கல்வியிலும் மற்றும் அல்ல பொருளாதாரத்திலும் மிக சுமாரான அவர்கள் வசதி கொண்டவர் தான். இந்த பாருங்க, தமிழ் மக்களை கல்வி நிலை பொருளாதார நிலை ஆகிய கூறுகளின் அடிப்படையில் நாம் 4 வகையாக பிரிக்கலாம். கல்வியிலும் பொருளாதார இது அப்படியே படிச்சிடறேன், ஏன்னா இப்பதான் அவரை பத்தி நமக்கு சிறப்பா தெரியும். கல்வியிலும் பொருளாதார மேம்பட்டு இருப்பவர்கள் முதல் வகை. இவர்கள் உலகம் போற்ற வளர்ந்து அவர் சென்று விடுவார்கள். 2வது பொருளாதாரத்தில் பின்தங்கி கல்வியில் முயன்று முன்னேறுவது 2வது. பொருளாதாரத்தில் வசதியா இருக்காங்க, ஆனா கல்வியில நம்ம பார்க்க கிராமங்கள்ல பெரிய பண்ணையார்கள் மிராசார்கள் எல்லாம் வசதியா இருப்பாங்க.
ஆனா கல்வி கற்றிருக்க மாட்டாங்க. அந்த வகையை சொல்றாரு. இவர்களுக்கும் அரசு நிதியுதவி, ஆசிரியர், பொதுமக்கள் உதவி எப்படியோ கிடைத்து விடுகிறது. ஆனால் அவர்களையும் நாம் விட்டு விடலாம். மூன்றாவது, கல்வி நிலையில் பின்தங்கி இருந்தாலும் பொருளாதார நிலையில் முன்னேறி இருப்பார்கள், அவர்களுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டிய தேவையில்லை. நான்காவது அவர் சொல்றாரு பாருங்க, மிக அருமையா சொல்றாரு. கல்வி, பொருளாதாரம், சமூக நிலைகளில் பின்தங்கிய மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். இவர்களுக்குத்தான் தமிழ் மொழி கல்வி முக்கியமாக தேவை. ஏன்னு சொன்னால், இந்த கடைக்கோடி மனிதர்கள் அவர்கள் கடை தேற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தமிழிலே தான் பயில வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் ஆங்கிலத்தில் பயின்று வருகிற மேட்டுக்குடி மக்களோடு போராட முடியும், அவர்களை எதிர்த்து போராட முடியும். எனவே தமிழ் மொழி கல்வி என்பது நம்முடைய சமுதாயத்தில் அடித்தட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய குழந்தைகள் தமிழ் வழியில் பயின்றால்தான் அவர்கள் மேல்தட்டு மக்களோடு போராட முடியுங்கிற மிக அருமையான ஒரு கருத்தை அங்க அவர் நல்ல சிறப்பா சொல்லுவாரு. அண்ணா பேர்ல தொழிற்சாலை, காமராஜர் பேர்ல தொழிற்சாலை, காந்தி பேர்ல, நேரு பேர்ல, இப்படி நிறைய தொழில்கள் கலைஞர் அரசு அவருக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த சிவகங்கை மையமாக்கக்கூடிய அந்த டெப்போல அந்த பேட்டரி தான் வாங்கணும்னு அரசாங்கமே வாங்கினாங்க. தீண்டாமை நமது சமயத்துக்கு ஒரு கரை, நமது சமுதாயத்துக்கு அது ஒரு சாபக்கேடு. தீண்டாமையை ஒரு சாரார் கட்டி இழுத்து விரும்புவரை பார்த்து 1, 2, 3 ஞானசம்பந்தர், 4, 5 நாவுக்கரசர், 7 சுந்தரமூர்த்தி சாமிகள், 8 கலைக்காவிரி நிறுவனம் உருவாகிறதுக்கு அடிப்படை காரணங்கள்ல குன்றக்குடி அடிகளார் தான் முதன்மை காரணி. வாழ்விற்கு வளம் சேர்ப்பது மார்க்சியமா வள்ளுவமா? முதலாக திருக்குறளை தேசிய நூலாக்க வேண்டும் என்று போராடியவர் அவர்.